بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعلموا أن فيكم رسول الله. صدق الله مولانا العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பாக்கியமும் பேரருளும் நிறைந்த அப்துல் கஃபூர் மஸ்ஜித் இங்கே மீண்டும் உரையாடுகிற வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். பல முறை வந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவன் உலகத்தில் மனிதர்களை எப்போதுமே நேசிக்கிறான். நம்ம அவனை நேசிக்கிறதுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவன் நம்மை நேசிக்கிறான். இன்னும் ஒரு செய்தி, நாம உயர வேண்டும் என்று அல்லாஹ்வே ஆசைப்படுகிறான். நான் வீழ்ந்து விடக்கூடாது, தரம் இறங்கி விடக்கூடாது, எங்கேயுமே நான் செயல் இழந்தவனாக போய்விடக்கூடாது என்கிற ஆசை என் பேர்ல என் மனைவிக்கு இருக்கும், என் பிள்ளைகளுக்கு இருக்கும். அதை தாண்டி நான் முடங்கக்கூடாது என்று அல்லாஹ்வை ஆசைப்படுகிறான். அவன் யார்? ரப்பை நான் விளங்க வேண்டுமே என்பதுதான் நம்முடைய ஆசை. அல்லாஹ்வை நான் அறிந்தால் அந்த வாழ்க்கை எத்தனை சுகம் தெரியுமா, எத்தனை பேரின்பம் தெரியுமா? அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், அல்லாஹ் உனக்கு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது,
உன் வாழ்க்கை எல்லாமே இலகுவாக இருக்கணும், உன் வழி இலகுவாக இருக்கணும், உன் சேவையில் நீ இலகுவாகவே செயல்படணும். இதுதான் என் நாட்டம். அல்லாஹ்வின் நாட்டம் உன்னை கஷ்டப்படுத்துவதா? இல்லவே இல்லை. நான் கஷ்டப்படணும்னு அல்லாஹ் நினைக்கிறதே இல்லை. இது என் சொந்த செய்தி அல்ல. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், எப்போதும் உங்களுக்கு லேசைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். எப்போதுமே லேசாக இருக்கணும். நீ ரொம்ப சிரமப்படக்கூடாது. எங்கே உனக்கு சிரமம் வரும்? நீ சிரமப்படும் இடத்தில் நான் உன்னோடு இருக்க வேண்டுமா? நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், அல்லாஹ் நீ கஷ்டப்படும் போது உன்னோடு இருக்க வேண்டுமா? நீ கொஞ்சம் வீழும் போது அல்லாஹ் உன்னோடு இருக்க வேண்டுமா? அப்ப யாருடைய ஆதரவும் இருக்காது. நம்ம கொஞ்சம் லேசா முடங்குறோம் வைங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக, கூட இருக்கிறவங்களும் குறிப்பிட்ட நாளைக்கு மேல சடைய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காலகட்டமெல்லாம் எங்க தகப்பனாருடைய கடைசி வரையிலும் நாங்க ஹிதுமத்து செய்தோம். அவங்க சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்யற நேரத்தில் நாங்க நின்று ஹிதுமத்து செய்தோம். அந்த காலம் இன்றைக்கு மாறி வருகிறது. பிள்ளைங்க கடைசி வரைக்கும் பெற்றோர்களை வைத்து கொஞ்சமும் கூட சளைக்காமல் அருவருப்பாக கருதாமல் ஹிதுமத்து செய்த காலம் கொஞ்சம் குறைகிறது. அப்படி ஒரு காலம் நாங்கள் அடைந்த போது அப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீ கஷ்டப்படும் போது, நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது அல்லாஹ் உங்கூட இருக்கணுமா? அல்லாஹ் உன்னை நினைச்சு பார்க்கணுமா? நீ நல்லா இருப்பா இல்லையா? அப்ப நீ அல்லாஹ்வை நினைத்துப்பார். நீ நல்லா இருக்கிற போது அவன்கிட்ட நிறைய தொடர்பு வச்சிக்கா. நீ கஷ்டப்படும் போது அவன் உங்கூட தொடர்பு வச்சுக்கிடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? நல்லா இருக்கிற போது மறந்துடுறோம். நல்லா இருக்கிற போது அல்லாஹ்னு சொல்ற வாய்ப்பு கூட பல பேருக்கு கிடைக்கல. ஒய்தா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. அல்லாஹ் சொன்னான், மனிதனுக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் அல்லாஹ் அல்லாஹ்னு மூச்சுக்கு மூச்சு சொல்கிறான். படுக்க வைத்தாலும் அல்லாஹ் என்கிறான், உட்கார வைத்தால் அல்லாஹ் என்கிறான், நிக்க வைத்தால் அல்லாஹ்ங்கிறான். சரி, இவன் கஷ்டப்படுகிறான், என்ன அழைக்கிறான், நான் கொஞ்சம் அவன் கஷ்டத்தை தொடச்சி ரிலீஃப் ஆக்கிட்டேன். இதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர் மர்ர கஅல்லம் யதுஉனா இலா துர்ரி மஸ்ஸா. அல்லாஹ் வருத்தப்பட்டு பேசுற இடம். மனிதன் கஷ்டப்படும் போது நான் கொஞ்சம் அவனுக்கு உதவி செய்து ஆளை தூக்கி கஷ்டத்தை விட்டு ரிலீஃப் ஆக்கி, டாக்டரே முடியாதுன்னு சொன்ன போது முடியும்னு நான் சொன்னேன். டாக்டர் முடியாது என்றார், நான் அவரை தூக்கி விட்டேன். கொஞ்சம் நல்லான உடனே படுத்த போது அல்லான்னு கூப்பிட்டான், இருந்த போது அல்லான்னு கூப்பிட்டான், நிற்கும் போது அல்லாஹ் என்னை காப்பாத்தி விடு என்றான். நான் காப்பாத்தின பின்னால மர்ர காலம் எதுனா இல்லாத மஸ்ஸா, கஷ்டமே வராத மனுஷன மாதிரி, என்னை கூப்பிடாத ஆள் மாதிரி இப்போ என்னை கடந்து போகிறான் என்கிறான் அல்லாஹ். கஷ்டமே வரலையோ, என்னை கூப்பிடவே இல்லையோ, அப்படி நடக்கிறான். கஷ்டம் வரும்போது நீ கூப்பிட்ட போது நான் உன்னை மகிழ்ச்சி படுத்தினேன் இல்லையா? அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நீ நன்றியோடு நடக்க வேண்டாமா? நிறைய பேர் வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்க, அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அவன் தூக்கி விட்டுருவான், மீண்டும் நல்ல நிலைக்கு வருவான், அப்புறம் அல்லாஹ்வும் மறந்துடுறது. நீ நல்ல நிலையின் போது அவனை நினைத்துப்பார். வசதியாக இருக்கும் போது அவனோடு நெருக்கம் வை. செழிப்பாக இருக்கும் போது அவன் நினைவில் வாழ்ந்து விடு. நீ முடங்கும் போது, கஷ்டப்படும் போது, எல்லாருமே உன்னை கைவிடும் போது நான் உங்கூட இருப்பேங்கிறான் அல்லாஹ். தௌஃபீக் செய்வானாக. மறக்காதீர்கள் ரப்பை, அவனை விட்டும் தூரம் போகி விடாதீர்கள். தூரமாக பட வேண்டிய இடத்தில் அல்லாஹ் இல்லை, அவன் நம்முடைய தூரத்திலா இருக்கிறான். நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நீ யாரை கூப்பிட்டாலும் அவங்க காதுல எங்க போய் சத்தம் விழணுமோ அதுக்கு முன்னால நீ கூப்பிடுற குரல் என் காதுல விழுதுங்கிறான் அல்லாஹ். நீ உங்க அத்தாவை கூப்பிடுவ, அவர் காதுக்கு செய்தி போகாது, எனக்கு கேட்குது.
நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்னு நீ அவரை கூப்பிடுகிறாய், இவரை கூப்பிடுகிறாய், அவர்கிட்ட போய் பிரச்சனை சொல்ற, இவர்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்ற, பக்கத்தில் இருக்கிற என்னையே விட்டு விட்டாய். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடு நான் பதில் சொல்றேங்கிறான். இவ்வளவு தூரம் அல்லாஹ் இறங்கி பேசுவான் என்றால் எத்தனை பாக்கியமுடையவர்கள் நாம், ஏன் விளங்கவில்லை என்று மட்டும் தான் கேட்கிறேன். கூப்பிடு, பதில் சொல்கிறேன். குர்ஆன் சொல்லும் வார்த்தை, இதா சாலக அன்னி இபாதி ஃபஇன்னி கரீப். என்னை பத்தி என் அடியார்கள் கேட்பாங்க, வாழ்க்கையில நிறைய தேவை இருக்குது, அல்லாஹ்ட்ட போய் பேசணுமே, அல்லாஹ் எங்க இருக்கிறான், எப்போ பேசுறான், நீங்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறேன், கூப்பிட சொல்லுங்க, நான் அவனுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேங்கிறான். இப்படி ஒரு செய்தி எங்க வருது? திருக்குர்ஆனில. எத்தனை பேர் பிரச்சனையை போய் அல்லாஹ்ட்ட சொன்னோம்? கஷ்டத்தை போய் உம்மாட்ட சொல்றேன், ஒய்ஃப்ட்ட சொல்றேன், பிள்ளைகிட்ட சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் சொல்றேன். ஒரு தடவை அல்லாஹ் இடத்தில் சொல், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னது திருக்குர்ஆனின் வாக்கு. இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத். கொடுத்த வாக்கில் அல்லாஹ் ரொம்ப கரெக்டானவன், அவன் வாக்கு மீறுபவன் அல்ல. நான் பேசுறது சொந்த செய்திலாம் இல்லை. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் எதையும் கேட்டதே இல்லை, யார்ட்டையும் கேட்டதில்லை. எங்க பிரச்சனைய அவனை தவிர யார்ட்டையும் சொன்னதும் இல்லை. ஏன்? யார்கிட்ட போய் சொன்னாலும் கொஞ்ச நேரம் அனுதாபப்படுவாங்க, அதுக்கு பின்னால அது அவமானம்தான். அல்லாஹ்ட்ட சொன்னா அது கண்ணியம், மக்கள்கிட்ட சொன்னா அவமானம், அல்லாஹ்ட்ட சொன்னா கண்ணியம். இங்கே நான் தொடருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. அவர்கள் படித்து தந்த பாடம், உலகத்தில் அந்த பாடத்திற்கு நிகர் இன்னொரு பாடம் உண்டா? நான் யார் என்கிறார்கள் பெருமானார், நான் ஒரு ஆசிரியர் என்கிறார்கள். நான் ஒரு ஆசிரியர். உலகத்தில் ஒரு அல்லாஹ்வின் தூரதாக தீர்க்கதரிசியாக வந்து தன்னை இந்த சமூகத்தில் அடையாளம் காட்டும் போது நான் ஒரு ஆசிரியர். வெறும் ஆசிரியர் இல்ல, நல்லாசிரியர். முஆவியத் இப்னு ஹக்கம் பள்ளிவாசலுக்கு தொலை வருகிறார். பெருமானார் இமாமாக நின்று தொலை வைக்கிறாங்க. சஃப்புகள் பின்னால் நிரம்ப நிற்கிறது. முஆவியத் இப்னு ஹக்கம் புதியவர், சபைக்கும் புதியவர், மஸ்ஜிதுக்கும் புதியவர், அவர் தொழுகையிலும் புதியவர். இதுவரைக்கும் அவருக்கு தொழுது பழக்கம் இல்லை, எப்படி தொழணுன்னு தெரியாது. வந்தார், சஃபில் இணைந்தார், தக்பீர் கட்டுகிறார். சர்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நிற்கிறாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னா, நபி பெருமானாரையே இமாமாக வைத்து அழகு பார்த்து பின்னால தொழுகிற பாக்கியம் பெற்றவங்க. பெருமானாரே நமக்கு இமாம், அவங்க பின்னால தொழுதாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அளவுக்கு, அல்லாஹ் சில பேர் அவன் நினைச்சா அவன் தேர்ந்தெடுப்பான். எப்படி தேர்ந்தெடுப்பான்? யாரும் தொட முடியாத உயரத்தை தொட வச்சிருவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு வினாடி தான் ஒரு மனிதன் அல்லாஹ் ஜூஸ் பண்றதுக்கு, ஒரு வினாடி. உலகத்தில் நிறைய எக்ஸாம்புக்கு போவோம், நிறைய நேரத்தில் நிறைய பரீட்சை எழுதி எழுதி நிறைய ரிசல்ட் நம்மை தூக்கி விடாது. அல்லாஹ் நினைத்தால் அடுத்த செகண்ட் உலகம் நம்மை திரும்பி பார்க்கிற இடத்துல கொண்டு நிறுத்திடுவான். ரொம்ப அன்புள்ளவன், ரொம்ப கருணை உள்ளவன். அதை கடுத்து கெடுத்தவங்க பெருமானார், படிச்சு கொடுத்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அவர் தக்பீர் கட்டினார். அரபுகள்கிட்ட இருந்து ஒரு பழக்கம், இவரும் அதை பழகிட்டாரு. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அவர் படிச்சுக்கிட்ட பாடம். ஒருத்தர் தும்மிட்டாரு, இவர் இரஹமுக்கல்லான்னு சொல்லிட்டார், தொழுகையில சொல்லிட்டார். ஒரு ஆள் தும்முனாரு வைங்களேன், தும்மிட்டா அவர் அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும். அது நபியின் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம். அல்ஹம்துலில்லாஹ் ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னு அன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு அறிவியல் உலகம், மருத்துவ உலகம் சொல்லுது, மனிதன் தும்மும் போது ஏகப்பட்ட கிருமிகள் வெளியாகுது. ஹார்ட்டினுடைய நிலை கூட அப்படி ஒரு அசைவோடு அந்த ஹார்ட் செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் உயிர் மீண்டும் கிடைச்ச மாதிரி, இன்னொரு பக்கம் உடலை இயக்குகின்ற கெட்ட கிருமிகள் வெளியில போகுது. பெருமானார் அந்த பாடம்லாம் நடத்தல. அன்னைக்கு அறிவியல் உலகம் இல்லை. தும்முனா அல்ஹம்துலில்லான்னு சொல்லிடு, எல்லா புகழும் உனக்கு. என்ன என்ற இவ்வளவு நீங்க தும்முன பின்னால பாருங்க, ஒரு தெளிச்சி ஏற்படும். அந்த தெளிச்சி எனக்கு இருக்கிற கழிவுகளை நீக்கி
ஹார்ட்ட லேசா அசைச்சு மீண்டும் இயக்கி விட்டு இருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாடத்தை நடத்தி சொல்லி கொடுக்கல, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்றாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அல்ஹம்துலில்லாஹ் தான் எத்தனை பாக்கியம். இன்னொரு செய்தி தெரியுமா? உனக்கு நான் அருள் செய்யும் போது, உபகாரம் செய்யும் போது நீ நன்றியோடு இருந்தால் அதுக்கு நான் என்ன பகரம் கொடுப்பேன் தெரியுமா? அந்த உபகாரத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன். நம்பர் 2, அந்த உபகாரமும் அருளும் உனக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த பொக்கிஷம் உன்னோடு முடிஞ்சு போகாது. உன் காலத்தில் இழந்து விட மாட்டாய். உன் சந்ததியும் அந்த ஞாபத்தை வச்சு ஆளுவார்கள். அல்லாஹ் நன்றியோடு நடக்க செய்வானா? எனக்கு செல்வாக்கை கொடுத்தான், அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லிட்டேன் வைங்கல. அல்லாஹ்வுடைய கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த பொருளாதாரத்தை இன்னும் கூட்டுவான். இன்னைக்கு வியாபாரம் 1 லட்சம், நாளைக்கு 2 lakhs நடக்கும். இது ஒரு பாயிண்ட். 2வது, சில பேருக்கு நல்ல நடக்குது, அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது இல்லை. அவங்க லைஃப்லயும் எல்லாமே முடிச்சிடுறாங்க, தொடர முடியல. ஏதோ ஒன்றில் போய் விழுந்து ஏமாந்துடுறாங்க, பணத்தை இழந்துடுறாங்க. நீ அல்லாஹ் உனக்கு கொடுக்கும் போது புகழ்ந்து விடு. அது நன்றி. அந்த நன்றிக்கு 2வது பகரம் உன் தலைமுறையும் அதை வைத்து ஆளும் அளவிற்கு நிரந்தரமா கொடுத்துருவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நஷ்டமோ இழப்போ அல்லாஹ் அதையெல்லாம் திட்டமிட்டுலாம் செய்யல. நம்ம நடக்க வேண்டிய சில முறைய சரியா நடக்காததால் நமக்கு நாமே கஷ்டங்களை உண்டாக்கி கொண்டோம். குர்ஆன் சொல்லும், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத். உலகில், உன் வீட்டில், உன் வாழ்வில், உன் சமூகத்தில், மண்ணில், விண்ணில் எங்கே பிரச்சனை? யாரால் பிரச்சனை? நீ செயல்பட்ட சில செயல்களாலேயே பிரச்சனை, உன் கையால் பிரச்சனை. கஷ்டம் நான் விரும்பிலாம் கொடுக்கல, நீ வாங்கி கொண்டாய் கஷ்டத்தை. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. சரியா நடக்கணும். பயானுங்கிறது ஏதோ உங்களுக்கு முன்னால பேசி மறைகிறதுலாம் இல்லை. உங்க லைஃப், இன்னைக்கு நான் பேசுற செய்தின்னா உங்க லைஃப் நாளைய தலைவிதி மாறணும். நான் ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி அசை போடணும். காலமெல்லாம் சரியாகவே நடக்க பழக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நீங்கள் கைவிடவே படமாட்டீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். கைவிட மாட்டான், நம்பு, கைவிட மாட்டான். அன இந்த லன்னி அப்தி ஃபல்யதுன்னு பீமாஷா. என் அடியான் எப்படி நினைக்கணுமோ நினைக்கட்டும், அவன் எண்ணத்தில் நான் இருக்கிறேன் என்றான் அல்லாஹ். நான் எங்கே இருக்கிறேன்? உன் எண்ணத்தில் இருக்கிறேன். உன் எண்ணம் என் மீது நல்லதா இருக்குமா? நல்லதே நடக்கும். எங்க வாழ்க்கை என்ன நடக்க போகுது? மீண்டும் மீண்டும் கஷ்டம்தானே, அல்லாஹ் அப்படித்தான் நடக்கிறான் என்று நினைக்கிறாயா? அப்படித்தான் நடத்தப்படுவாய். உன் எண்ணமே நான் உன்னை வழி நடத்தும் பாதை. எண்ணம் போல் வாழ்வுங்கிறாங்கல்ல, அதை இப்படி ரசூல் உலகத்திற்கு அடையாளம் காட்டுறாங்க. என்னை பத்தி நல்ல முறையில் நீ நினைச்சுக்கா, நல்ல முறையில் நான் நடந்து விடுகிறேன். எப்பவுமே அல்லாஹ் மேல உயர்ந்த எண்ணம் நமக்கு வரணும். அவனை தப்பா நினைச்சதுனால அவன் அந்தஸ்தா குறைய போது நம்ம தான் தோத்து போயிட்டே இருக்கோம். சங்கடத்துக்குள்ள சங்கடத்துல போய் மாட்டிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு. தும்முனவர் சொல்லல, இவர் யராமுக்கல்லான்டார். யராமுக்கல்லான்னா தும்மிட்டா அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அதை கேட்டவங்க யரஹமுக்கல்லான்னு சொல்லணும். யரஹமுக்கல்லானா அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்யட்டும்னு அர்த்தம். மீண்டும் அவர் சொல்லணுமா? தும்முனவர் யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உனக்கு நேர் வழியை கொடுக்கட்டும், உன் வாழ்க்கையை சீராக்கட்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? ஒரு தும்மலுக்கு பின்னால எத்தனை உயர்ந்த அற்புதமான அல்லாஹ்விடத்தில் கெஞ்சும் வாழ்க்கையை காரூணிய சீலர் கற்றுக் கொடுக்கிறாங்க. அர்த்தமுள்ள மார்க்கம், அர்த்தமுள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள மனிதனாக நீ ஆக வேண்டும். எல்லாமே அர்த்தம் உள்ளது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது, அந்த அர்த்தமுள்ள மனிதனாக நீ வாழு. உன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏதோ வாழ்கிறோம், எப்படிப்பா இருக்க? ஏதோ இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. நாங்க பெருமானார் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. சுபு தொழுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. ஒருவர் உள்ள வந்தார், தொழுதார், வெளியில போறார். பெருமானார் கூப்பிட்டாங்க, கைஃபா அஸ்பஹதா, எப்படி இருக்கிறப்பான்னு கேட்டாங்க. எப்படி இருக்கிறாய்?
அஸ்பாத்து ஹைரன் வாஃபியா, நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன்னு சொன்னார். பதில் நல்ல பதில் தானே. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன். பெருமானார் ரெண்டாவது கேட்டாங்க, கைஃபா அஸ்பஹத்தா, எப்படி இருக்கிறப்பா? அவர் பார்த்தாரு, பதில் சொல்லிட்டோமே, ரெண்டாவதுன்னு கேட்குறாங்களே. பெருமானாரினுடைய எந்த கேள்வியும் அர்த்தமற்ற கேள்வி அல்ல. அதிகம் பேசுவது அன்னலாரின் பழக்கமே இல்லை. சொற்களில் சுகமான மனிதர், சொற்களில் ரொம்பவே பேணுதல் உடையவர்கள். நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ரொம்ப பேசாதேன்னு சொன்னாங்க. ரொம்ப பேசுறவனை நம்பாதேன்னு சூஃபிகள் சொன்னாங்க. ரொம்ப பேசுறான்னா அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பேச்சுங்கிறது கட்டுப்பாடா இருக்கணும், அளவோடு இருக்கணும், தேவைக்கு இருக்கணும், நல்லதா இருக்கணும். அந்த சொற்கள் 1000 பேர்களுக்கு பயனளிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் துஆ செய்யறாங்க. யாருக்கு துஆ? யார் பேச்சு அழகாக்கி கொண்டார்களோ, யார் தூபா லிமன் தக்கல்லமா, தூபா லிமன் தக்கல்லமா. பெருமானார் சொன்ன வார்த்தை, ஒருவருக்கு சோபனம் உண்டாகட்டும். எந்த ஒருவர் பேசினார், அந்த பேச்சு அவர் வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கும் பேச்சாக இருந்தது. தூபாலிமன் தக்கல்லமா, பேசினார், ஒசலிமா, அந்த பேச்சு ஈடேற்றமாக இருந்தது. 1000 பேர் வாழ்க்கையின் தலைவீதியை மாற்றுகிற பேச்சில் அவர் நாவை அல்லாஹ் ஈடுபடுத்தினான். அவருக்கு சோபனம் உண்டாகட்டும். தூபாலிமன் தக்கல்லமா ஃபகனிமா. அந்த ஹதீஸின் இப்படி ஒரு பகுதி வரும், பேசினார், அந்த பேச்சு பாக்கியமாக இருந்தது. அப்படி பேச அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? என் பேச்சு கூட என் பிள்ளையை காயப்படுத்தி விடக்கூடாது. என் சொற்களால் என் தாய் சங்கடப்பட்டு விடக்கூடாது. என் சொல் என் தந்தையின் நிம்மதியை குறைத்து விடக்கூடாது. என் நாவில் புறப்படும் வார்த்தை என் மனைவியை ரணப்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் மனைவியை பேசுறதே சில பேருக்கு சுகம். அந்த அம்மாவை டச் பண்ணாத இவருக்கு திருப்தி. அந்த அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு என்னான்னு கேட்டார். என்னப்பா கஷ்டம்னு கேட்டேன். அவர் சொன்னது தான், நான் கூடுதலாலாம் பேசுறது இல்லை. இன்னைக்கு ரசம் வச்சு தந்தாங்க வீட்டம்மா. நான் சாப்பிட்டுட்டு சொன்னேன், எவ்வளோ அந்த அம்மா நல்லா இருக்குது, என் பிள்ளைலாம் நல்லா இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் உம்மா செய்த மாதிரி இல்லைன்னு. வீடே போர்க்களமாயிட்டு. வீடே தாயை புகழ வேண்டியது தான், தாயை பாராட்ட வேண்டியது தான். தாயை பாராட்டுவதற்கும் இடம் இருக்குது. அது பொஞ்சாரிட்ட போய் பாராட்டிட்டு இருக்கக்கூடாது, பொஞ்சாரிய பாராட்டணும். அது உம்மாட்ட போய் பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்? எங்கே யாரை பாராட்டினால் விவகாரம் வருமோ அந்த விவகாரம் வரும் மாதிரி நீ பேசாதன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோல் மாடல் நபிகள் நாயகம். பெருமானாருடைய அழகிய முன்மாதிரிங்கிறது காலத்திற்கு சொந்தம் அல்ல, காலம் கடந்து வாழும் மனிதர்களுக்கு சொந்தம். வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். சமூகத்தை நோக்கி அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நன்கு விளங்குங்கள், உங்களோடு பெருமானார் இருக்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அவர்களின் போதனை இருக்கிறது, அவர்களின் வழிகாட்டுதல் இருக்குது. அது எதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணை அலங்கரித்த மண்ணின் மைந்தர்களான சஹாபிகளுக்கு மட்டுமா சொந்தம்? உங்களுக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். என்னோடும் பெருமானார் இருக்கிறார்கள். என் வாழ்க்கையின் அழகு அன்னலாரை நான் பார்த்தால் அழகு, என் பேச்சுக்கு அழகு அன்னலாரின் அளவுகோலில் நின்று பேசினால் அழகு, என் செயலுக்கு அழகு அன்னலாரின் பாதையில் சென்றால் அழகு. வேற எங்க அழகு கிடைக்கும்? எங்கேயாச்சும் அழகு இருக்குமா? தூபா லிமன் தக்கல்லமா ஃபகனிமா அவ் சக்கத்த ஃபசலிமா. 2 பேருக்கு சோபனம் உண்டாகட்டும். யார் அந்த 2 பேர்? பேசினார், பாக்கியமாகி கொண்டார், அல்லது மௌனமாய் இருந்தார், ஈடற்றமாகி கொண்டார். 2 பேருக்கும் சோபனம் உண்டாகட்டும். பேச்சு ரொம்ப சுருக்கம், ரத்தன சுருக்கம். நபி பெருமானார் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ், அதை கேட்டா சொல்லுங்களேன் சீதேவி யர்ஹமுக்கல்லா. மீண்டும் தும்முனவர் சொல்லணுமா? இவருக்கு என்ன சொல்லணும்? யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும். அல்லாஹ் உங்களை நேர்வழியில வைக்கட்டும், உங்க வாழ்க்கையை சீராக்கட்டும். எவ்வளவு பெரிய துவா! கேட்டா கூட கிடைக்காது.
அதனால இந்த சகோதர மதத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமானாருடைய சபைக்கு வருவாங்களாம், வந்து வேணுக்குண்டு தும்முவாங்களாம். தும்மல் வராது இல்லை, நினைச்சாலாம் தும்ம முடியாது. தும்மல் வருமா நினைச்சா? தூக்கம் நினைச்சா வருமானு கேட்குறேன். வருமா தூக்கம்? இன்னைக்கு நல்ல தூங்கணும்னு போய் ராத்திரி உட்கார்ந்து இருந்தேன், 3 மணி வரைக்கும் தூக்கம் வரல. அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சா தூங்க வைப்பேன், நான் நினைச்சா விழிக்க வைப்பேன். தூங்க வைப்பதும் விழிக்க வைப்பதும் ஏன் வேலைங்கிறான். நான் நினைச்சா உனக்கு தூக்கத்தை கொடுக்கறேன், தூக்கத்தை கொடுத்தா எனக்கு நன்றி செலுத்துங்கிறான். நம்ம மறந்துடுறோம், சில நேரத்துக்கு தூக்கமே வர்றதில்லை. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எங்க தகப்பனாருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொன்னார், ஹசரத் தம்பி எனக்கு தூக்கமே வரலப்பா, டாக்டர்கிட்ட போனேன், ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாரு, அதை சாப்பிட்டேன், அப்பவும் தூக்கம் வரல. 2வது போய் சொன்னேன், இன்னொரு டேப்லெட்டை கொடுத்தாரு, 2ஐயும் சாப்பிட்டா உனக்கு தூக்கம் வரும்னாரு, 2ம் சாப்பிட்டா ஒழுங்கா தூக்கம் வரல. மீண்டும் போய் கேட்டேன், ஒரு 5-6 போடட்டுமான்னு கேட்டேன். தூக்க மாத்திரை எத்தனை? 5-6 மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும் போல தெரியுது. அப்போ டாக்டர் சொன்னாராம், போடுறது பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்ணை முழிச்சா இருக்கிற இடம் வேற இடமா இருக்குன்னாராம். முழிச்சு பார்த்தா வீட்டில் இருக்க மாட்டியோ, வேற எங்கேயோ இருப்பீங்க. தூக்கத்தை கொடுப்பதற்கு மாத்திரைக்கு கூட சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ். அதே மாத்திரையை கொண்டு தூக்கத்தை மாத்திரம் அல்ல, லைஃபையே க்ளோஸ் பண்ணிடுவான். ஒரு விஷயம், தூக்கம் நான் கொடுத்தேன். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக தூக்கத்தை கொடுத்தோம். தூக்கம் இல்லை, உடல் ஆரோக்கியமே போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப மிதப்பா இருப்பார், ராத்திரி பூரா தூக்கம் இல்லை, டயர்டா இருப்பார். நார்வே விளங்கியிருப்பீங்க, நார்வே நாடு 21 மணி நேரம் பகல். உலக உருண்டையில பாருங்க, 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் தான் இரவு. தூக்கத்துக்கு பொருத்தமான நேரம் ராத்திரிங்கிற அல்லாஹ். சக்கனா, இரவு அமைதியா வச்சிருக்கிறோம். இரவு அமைதி, அது எந்த கலகலப்பான நேரமா இருந்தாலும் ராத்திரிக்குன்னு ஒரு அமைதி இருக்குது. அந்த தூக்கம் தான் உடலுக்கு சுகமளிக்கிற தூக்கம், வியாதியை தடுக்கும் தூக்கம் என்று இன்றைய மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்குது. பகல் தூக்கத்தை விட இரவு தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம், வியாதியை கண்ட்ரோல் பண்ணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சக்கனா, ராத்திரிங்கிறது அமைதியான இடம், அமைதியான நேரம், அமைதி தான் தூக்கத்துக்கு அவசியம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை, நார்வேல 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் இரவு. அந்த மக்கள் நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க, ஆனா சோர்வா காணப்படுறாங்கன்னு அவங்கள பற்றி ரிப்போர்ட் இருந்துச்சு. என்ன சோர்வு? பகல்ல எவ்வளவுதான் தூங்கினாலும் இரவு 3 மணி நேரம் தான் மொத்தமே இருக்குது. அந்த தூக்கம் குறைவால் அவங்கள்ட்ட சோர்வு காட்டப்படுகிறது. அப்படின்னா அல்லாஹ் கொடுக்கிற தூக்கம் எவ்வளவு பெரிய தூக்கம். நம்முடைய பலகீனம் என்ன தெரியுமா? நான் போய் நினைச்சா படுத்தா தூக்கம் வந்துருது, நினைச்சா விழிச்சிடுறேன். இப்படி ஒரு காலத்தை அல்லாஹ் கொடுக்கறான், அதுக்கு நன்றியே செலுத்துறது இல்லை. இன்னொரு காலம், நான் நினைச்சா தூங்கணும்னு போனா விடிய விடிய தூக்கம் வர்றதே இல்லை. அப்பதான் நினைக்கிறோம், போன வருஷமெல்லாம் நல்லா தூங்கணுமே. அதை நீ இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னா மௌத்து வரைக்கும் நல்ல தூக்கத்தையே நசீபாக்குவான். அல்லாஹ் கொடுத்த எல்லா அருட்கொடைகளையும் மனுஷன் எப்ப விளங்குறான்? அந்த அருட்கொடை அவனை விட்டு நீங்கின பின்னால விளங்குறான். கை நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அதுக்கு நன்றி சொல்றது இல்ல. இப்ப கை வலிக்குது, நடந்தா கால் வலிக்குது, ருக்குவுக்கு போக முடியல, சுஜூதுல இருக்க முடியல. இப்ப சொல்றான், அன்னைக்கெல்லாம் எவ்வளவு தெம்பா இருந்தேன். அது நபி பெருமானார் கற்றுக் கொடுக்கறாங்க. தெம்பா இருந்தாயா, அப்போது அல்லாவே உன் அருளால் இருக்கிறேன் நீ சொல்லி இருந்தா மௌத்து வரைக்கும் தெம்பாக இருப்பாய். அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, சுகரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக, கொலஸ்ட்ராலின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக, பிரஷரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக, மூட்டு வலி கைவலியில் இருந்து பாதுகாப்பானாக. நம்ம எங்க போய் லாக் ஆகிறோமோ அங்க அல்லாஹ்வை மறக்கிற கட்டம் வந்துருது. மறக்க கூடாது. கரெக்டா நல்லா இருக்கும்போது வணங்குங்கள், நன்றி சொல்லுங்கள். என்ன நடக்கும்? உன்னால வணங்க முடியல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், ஐசியூல இருக்கிறோம், மலக்க கூப்பிடுவானா அல்லாஹ். ஹதீஸ்ல வருது, மலக்க கூப்பிடுவான். அந்த மனுஷன், அம்மா அவர் எங்க? பள்ளிவாசலுக்கு வரல. ஏன்? சோமில்லாம ஆயிட்டார். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? சரி, இன்னைக்கு அவர் நேற்று தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறார், இன்னைக்கும் தொழுதுதான் எழுது. காலையில் 1000 ரூபாய் சதக்கா பண்ணார், இன்னைக்கும் பண்ணா எழுது. சுபுக்கு முன்சஃப்ல நிற்பார், இன்னைக்கும் நின்றதாக எழுது. அவர் கரெக்டா குர்ஆன் ஓதுவார், ஓதுறதாக எழுது. மலக்கு கேட்பாரா, அவர் ஓதவே இல்லையே, சுபுக்கு வரவில்லையே, தஹஜ்ஜத் தொழலையே, சதக்கா கொடுக்கலையே. இப்ப நேத்து கொடுத்தார், முந்தா நாள் கொடுத்தார், இன்னைக்கு சோகம் இல்லாம ஆக்கிட்டான், கொடுக்கல. அவர் நல்லா இருக்கிற போது நன்மை செய்ததால், அவர் நல்லா இல்லாத போது செய்த நன்மையை பூரா இன்னைக்கும் செய்வதாக எழுதுங்கள் என்பான் அல்லாஹ். எப்படிப்பட்ட ரப்பு!
நல்லா இருக்கிற போது நான் செய்யல, படுக்கும் போதும் செய்யாம இருப்பேன். யார் எழுதுவா? யார் எழுதுவா? நான் படுக்கும் போது எழுதப்படணும். இன்னைக்கு தலைவலி, சுபு தொழல்ல, தொழுததாக எழுதப்பட வேண்டும். எப்போது? நான் டெய்லி தொழுது இருக்கணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். இந்த செய்திகள் அடிக்கடி சொல்றது, இதெல்லாம் நேரம்லாம் இல்லை. இதுக்கு என்ன ஸ்டாப்பா? இல்லை, நான் ஸ்டாப். அல்லாஹ் பேசுறான், நாக்களை வெளிப்படுத்துறான், அவ்வளவுதான். ஆனா நேரம் வந்தா முடிச்சிருவோம். நேரம் தான், டைம் ஆயிட்டுனா முடிச்சிடுறது. இவ்வளவுதான் பேச்சு. இது பேச்சு எல்லாம் முடிவில்லாத பேச்சு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது பிரகாசமானது, உயர்வானது, மகத்தானது, நிம்மதியானது. நிம்மதியை, பிரகாசத்தை, சந்தோஷத்தை நீ என்றைக்கும் வீணாக்காது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் சந்தோஷத்தை இழந்துடுறாங்க, நிறைய பேர் நிம்மதியை இழந்துடுறாங்க, நிறைய பேர் ஹாப்பியா வாழவே தெரியல. ஆனா கஷ்டப்படுறதா வாழ்க்கை? எப்பவுமே கவலைப்படுறதா வாழ்க்கை? எப்பவுமே சோகமா இருக்கிறதா வாழ்க்கை? என்ன வாழ்க்கை என்று அலுப்பு தட்டுவதா வாழ்க்கை? இல்லை. உங்களை ரசித்து நீங்கள் வாழுங்கள். நம்ம லைஃபை நம்ம ரசிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் யஹ்தீகுமுல்லாஹ்னு ஒரு சப்ஜெக்ட். சகோதர மதத்தில் உள்ளவங்க மஸ்ஜித் நபவி உள்ள வந்து தும்ம முயற்சிக்கிறாங்க, தும்மல் வரல, கஷ்டப்பட்டு தும்முறாங்க. எதுக்கு தெரியுமா? தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டா பெருமானார் சொல்லுவாங்க, யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும். அந்த ஒரு துவா போது நம்ம நல்லா இருக்கலாம். யாரு? நபியே சொல்லிட்டுவாங்கல்ல, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும். அந்த ஒரு துவா போதும், நம்ம நல்லா இருக்க முடியும் நினைச்சு தும்ம முயற்சி பண்ணார். ஒருத்தர் தும்மிட்டார், சகோதர மதத்தை சார்ந்தவர். தும்மன உடனே பெருமானார் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. பெருமானார் யராமுக்கல்லான்னு சொல்லல, யஹ்தீகல்லான்னாங்களாம். அல்லாஹ் உனக்கு நேர்வழியை காட்டட்டும்ட்டாங்க, இதாயத்தை கொடுக்கட்டும். அவர் நினைச்சது யர்ஹமுக்கல்லாஹ். அதான் ரூல்ஸ். ரூல்ஸ் போட்டவங்க ரூல்ஸ் மாத்தலாம், ரூல்ஸ் தந்தவங்க ரசூலுல்லாஹ் ரூல்ஸ் மாத்துறாங்க. ஏன்? இவருக்கு இப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால ஹிதாயத்து வேணும், நேர்வழி வேணும். யஹ்திகல்லாஹ்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் திகைத்து போயிட்டார், நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா யஹ்திகல்லாஹ் இவர் தான் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு. என்னது சொல்றது? ரசூலுல்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லாம யஹ்திகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நேர்வழியை கொடுக்கட்டும்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் சபையில வந்து அண்ணலார் கையை பிடிச்சு களிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டார். பவர்ஃபுல் துவா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய துவா பவர்ஃபுல். அவங்க கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். ஆசைப்பட்டாங்க, நான் கேட்டா என் ரப்பு தர்றான். ரப்பே, என் உம்மத்தில் ஒவ்வொருவர்களும் கேட்க போது நீ கொடுக்கணும்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? வாங்குற இடத்துல நம்ம இருக்கணுமே, அதான் கவலையா இருக்குது. அவன் கொடுக்கிற இடத்துல இருக்கிறான் அல்லாஹ், அவன் தயாரு தான். நம்ம வாங்குற இடத்துல இருக்கணுமா இல்லையா? அதுக்கான வாழ்க்கை வாழணுமா இல்லையா? நினைச்சா தொழுகிறோம், நினைச்சா விட்டுறோம், அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கை எதுன்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, எந்த ஒரு காரியத்தை துவக்கி விட்டாயோ அந்த காரியம் மௌத்து வரைக்கும் நடக்க வேண்டும். அதான் அழகான வாழ்க்கை. எந்த காரியத்தை துவக்கணுமோ மௌத்து வரைக்கும். எந்த காரியம்? நல்ல காரியம். ஹைருல் அமாலி அத்வமுஹா, அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் அது நிரந்தரமாக செய்ய வேண்டும். இன்னைக்கு தஹஜ்ஜத்தை ஆரம்பிச்சிட்டோமா, சக்கராத்து வரைக்கும் தஹஜ்ஜத் தொழணும். தொழுகை ஆரம்பிச்சோமா, சக்கராத்து வரைக்கும் தொழணும். தர்மம் கொடுக்கிறோமா, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கொடுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஆவியத் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் தும்மி முடிச்ச போது இவர் யர்ஹமுக்கல்லான்னு சொல்லிட்டார். எங்க சொல்றாரு? தொழுகையில நின்று சொல்றார். பெருமானார் எத்தனை பெரிய மனிதர் என்று நான் சொல்ல பிரியப்பட்டேன், எத்தனை உயர்ந்த நல்லாசிரியர் என்பதை பதிவு செய்ய வந்தேன். என் வாழ்க்கைக்கு அவர்கள் நடத்திய பாடம் உலகத்தில் எந்த இடத்தில் நான் சென்றாலும் நிம்மதியா வாழ முடியும். ரசித்து ரசித்து பாடம் நடத்தினாங்க, ரசித்து ரசித்து நடத்தினாங்க. நீ நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. எந்த காலத்திலும் அல்லாஹ் உன்னை கைவிட முடியாத இடத்தில் அல்லாஹ்வோடு உன் உறவை வளர்த்துக்கொள் என்றார்கள். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. எல்லார்ட்டையும் நட்பு வச்சுக்கிறோம், அல்லாஹ்ட்டத்தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறோம், அல்லாஹ்வோட நட்பை குறைச்சிக்கிறோம். அல்லாஹ்வோட நட்பு வையுங்கள். குன்மா அல்லாஹ், ரப்போடு நீ ஆகு, அவனோடு ஆகு. ஏன்? நீ ராத்திரி படுத்தா
தூங்கிடுவ. நீ தூங்கும் போது உன் மனைவியும் தூங்கிடுவாங்க, பிள்ளைங்களும் தூங்கிடுவாங்க. உனக்கு பாதுகாப்பு யாரு? யாருமே இல்லை. உன்னுடன் அப்போதும் நான் இருக்கிறேன். என் உறக்கத்திலும் என்னோடு இருக்கும் ஒரே ஒரு சக்தி என் ரப்பு மாத்திரம்தான். எப்படி அவனை விட்டு நம்ம தூரமா போறோம் எனக்கு தெரியல. அல்லாஹ் இந்த பயானின் பரக்கத் அவனுடன் இன்னும் நமது நெருக்கத்தை அதிகப்படுத்துவானாக. சதாவும் அவனுடைய பேரை உச்சரிப்பு செய்யுங்கள், அவனை உச்சரித்துக் கொண்டே வாழுங்கள். படுக்கும் போதும் அல்லாஹ், இருக்கும் போதும் அல்லாஹ், நடக்கும் போதும் அல்லாஹ், பிரச்சனையின் போதும் அல்லாஹ். கைவிடுவானா? நான் தேவை உடையவன், கேட்கும் இடத்தில் இருக்கிறேன். நீ கேட்கும் போது உன்னை கொடுக்காம இருக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குதுன்னா அல்லாஹ். நீ கேட்கும் போது உனக்கு கொடுக்காம இருக்க எனக்கு வெக்கமா இருக்குது. யார்? ஹாலிகுல் மாலிக், கொடுத்தவன் அவன், படைத்தவன் அவன், மிகப்பெரிய பொக்கிஷம் உடையவன் அவன். வெக்கமா இருக்குதுங்கிறான். அவர் என்ன பண்ணாருன்னா யர்ஹமுக்கல்லான்னு சொல்லிட்டாரு. தொழுகையில ஒரே சலசலப்பு பள்ளிவாசல்ல. பக்கத்தில் தொழுத சஹாபி அப்படி லேசா முறைச்சி பார்த்தார். தொழுகையில பேசலாமா? யர்ஹமுக்கல்லான்னு சொல்றேன்னு முறைச்சார். இவர் சும்மா இருக்கல, இவர் புதுசு பாருங்க. உடனே சொன்னார், என்ன முறைக்கிறீங்கன்னு கேட்டார். ரெண்டாவது யர்ஹமுக்கல்லான்னு சொன்னதுக்கு முறைச்சி பார்த்தா என்ன முறைக்கிறீங்கன்னார். உடனே அங்க இருக்கிற அவங்களுக்கு அடுத்தடுத்த சஹாபிகள் எல்லாம் கையை தட்டினாங்க. யத்ரிபூனா பி ஐதீஹிம் அலா அஃப்காரிஹிம், அப்படி கையை தொடையில் அடிச்சாங்க. அப்படி தட்டின உடனே ஸ்டாப் ஆயிட்டார். அவர் விளங்கிட்டாரு, என்னை எல்லாரும் சேர்ந்து அமைதியா இருக்க சொல்றாங்க அப்படின்னு. அவரே ரிவாயத் அறிவிப்பாளர். அவர் தன் லைஃப்ல நடந்ததை சொல்லி தந்த பெருமை சஹாபிகளுக்கு சொந்தம். நான் எப்படி இருந்தேன், ரசூல் எப்படி மாற்றினார்கள், நான் எப்படி வாழ்ந்தேன், என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டியவர்கள் ரசூலுல்லாஹ். பெருமானார் புரட்டுனாங்கிறது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள சொந்தமான வாழ்க்கை அல்ல. இன்றைக்கும் நம்முடைய தலைவிதியை மாத்தணும் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ஹதீஸ் திறந்த புத்தகம். படிக்க வேண்டுமே, பார்க்க வேண்டுமே, பார்த்தபடி வாழ வேண்டுமே, வாழ்ந்தபடி அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டுமே, ஆசையை இங்கே நாவில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வேற ஒன்றும் இல்லை. பாலனும், பார்க்கணும், படிக்கணும், அதன்படி வாழணும். வாழ்க்கை தான் முக்கியம். இன்னைக்கெல்லாம் வாழ்றவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. எங்க தொழாதவங்களா மக்கள். இங்க பாருங்க, பள்ளிவாசல்ல கடைசி சஃபல கூட இடம் இல்லை. தொழுகை பறக்கத்தான் இருக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதும் காலம். கவலை என்ன தெரியுமா? தொழுகை நடக்கிறது, தர்மங்கள் நடக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உள்ளங்கள் தான் கரைபட்டு போயிருக்கிறது. உள்ளங்களிலே வெளிச்சம் இல்லை. ஒருவரின் வளர்ச்சி இன்னொருவரால் தாங்க முடிவதில்லை. அண்ணனின் உயர்வை தம்பியால் ஏற்க முடிவதில்லை. தம்பியின் வளர்ச்சி அண்ணனால் தாங்க முடிவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலால் அத்தாவுடைய வளர்ச்சியை கூட மகன் தாங்க முடியல. ஒரு இடத்துல அத்தாவுக்கும் மகனுக்கும் விவகாரம். 2 பேரும் ஒரே தொழில் ஒன்னா செய்தாங்க. திடீர்னு சண்டை வந்துச்சு. சண்டை வந்த உடனே அத்தாவும் மகனும் எதிர்த்து கடையை பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சா பிரிஞ்சு போன மகன் அத்தாவுடைய அதே தொழிலை ஆரம்பிச்சிட்டார். அத்தாவுடைய அதே தொழிலை ஆரம்பிச்சா பிரச்சனை இல்லை, பிரச்சனை நாங்க தான். எங்கள்கிட்ட நேரா வந்தார், ஹசரத் எங்க அத்தா 60 வயசு ஆயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டாங்க, நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம், எதிர்த்து கடை போட்டிருக்கோம், துவா செய்யுங்க, கஸ்டமர்கள் எல்லாம் என் கடைக்கு வரணும், அவர் கடைக்கு போகக்கூடாதுன்னு துவா செய்யுங்க. கஸ்டமர்கள் எங்க வரணும்? என் கடைக்கு வரணும், அவர் கடைக்கு போகக்கூடாது. இந்த துவாவுக்கு எங்களை பிடிச்சிருக்கிறார். நான் சொன்னேன், ஏப்பாரு உங்க அத்தாப்பா, உங்க அத்தா எனக்கு தெரியும் ஹசரத், இனி எதுக்கு அவருக்கு தேவை? நல்லா சம்பாதிச்சாச்சு, போட்டிக்கு எனக்கு முன்னால கடை வச்சுட்டு இருக்க, அந்த கடை எனக்கு தந்திருக்கலாம், தர மறுத்துட்டார். இப்போ நான் எதிர்த்து வச்சுட்டேன், இனி என்ன பறக்கத்தாக்கி அவர் லாஸ் ஆகணும், உங்க துவா முக்கியம் ஹசரத்துன்னார். நான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், ரப்பே எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கா. தந்தையின் வளர்ச்சி மகனால் ஏற்க முடியாத காலம். பெத்த தகப்பன் என்ன, மகன் என்ன, இந்த இதயத்திற்கு அல்லாட்ட மதிப்பில்லாம போகிறது. கையேந்தினாலும் மதிப்பில்லை, கண்ணீர் வடிச்சாலும் மதிப்பில்லை. ஏன்? உள்ள அழுக்குப்பட்டு போய் நிக்குது. கல்பு வெளிச்சமாகணும். பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, என் இதயம், என் ஆன்மா உன் தொடர்பில் ஆக்கி வை ரப்பே. என் ஆன்மாவுக்கு தக்வா, உன் தொடர்பு வேணும். இந்த ஆன்மா உன் தொடர்பை விட்டு வெளியில போகுது பாத்தியா, அந்த ஆன்மா எப்படி நான் வரவேற்க முடியும்? அது வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்கா. இந்த ஆன்மாவை நீ சுத்தமாக்கணும்னா உன்னை தவிர யாரும் சுத்தமாக்க முடியாது. நீ சுத்தமாக்கிட்டா மனுஷ உலகத்துல நானே சிறந்தவன்.
அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? அவர் தும்முன உடனே இரஹமுக்கல்லான்னு சொன்ன உடனே இவர் அடிச்ச அடியில் அவர் அமைதியாக, தொடையில தான் அடிச்சாங்க, அமைதி ஆயிட்டாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு. பெருமானார் கேட்டாங்க, மணில் முத்தக்கல்லிம், யாருப்பாங்க சத்தம் போட்டதுன்னு கேட்டாங்க. யார் கேட்குறா? ரசூலுல்லாஹ். அவர் சொல்ற கைகாலெல்லாம் பதட்டமாயிட்டு, என்ன பெருமானார்கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்ல போறேன், தப்பா நடந்துட்டேன், எல்லாரும் தட்டுட்டாங்க, ரசூலுக்கு போயிட்டு யார் பேசினவர், இங்க வான் கூப்பிட்டாங்க, பயந்து போறேன், கைகாலெல்லாம் நடுக்கம். அண்ணலார் பக்கத்துல போனேன், என்னை தட்டி கொடுத்தார்கள், உட்கார வைத்தார்கள், சொன்னார்கள், எப்பா நீ சொன்னதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இன்னஹாதிய சலாத், இது தொழுகை, தொழுகையில் மனிதர்களுக்கிடையே பேசுகிற வார்த்தையெல்லாம் அழகு இல்லமா, இது அல்லாஹ்வோடு நாம நிற்கிறது, நம்ம மறந்து நிற்கிறது, அவன் நினைவில் நிற்கிறது, அவனே கிடைப்பதற்கு நிற்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாக்கிமி ஸலாத்த லிذிக்ரி, என் நினைவு வர வேண்டும், அதற்காக தொழுவாயாக. நான் தொழுகிறது எதுக்கு? அல்லாஹ்வுடைய நினைவு வரணும் நமக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தக்பீர் கட்டினது அல்லாஹ்வே மறந்து போகுது, துன்யா பூரம் போது மனசு. என் நினைவு உனக்கு வரணும், தக்பீர் கட்டு. அதுக்கு தானப்பா தக்பீர். ஏன்பா பேசக்கூடாதுமா, அது நல்லது இல்லம்மா, நீ தெரியாம பேசிட்ட, அல்லாஹ் உனக்கு ரஹ்ம செய்யட்டும், தட்டி கொடுத்து இனி அல்லாஹ் சரியாக்கலாம்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ரிப்போர்ட்டை ஹதீஸ்ல பதிவாகுது. மாரஐது, அவர் சொன்ன வார்த்தை, முஅல்லிமன் ஹைரம் மின்ஹு வலா தரபனி வலா ஷதமனி, முஹம்மது ரசூலுல்லாவை நான் பார்த்த அந்த பார்வை, அவர்களை போல் ஒரு நல்ல சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. என்னை திட்டவில்லை, பேசவில்லை, முறைக்கவில்லை, என்னை வேகப்படவில்லை, கை நீட்டி அடிக்கவில்லை, மாறாக அவங்க சொன்ன அட்வைஸ் என் தலை விதியையே மாற்றியது. நான் அன்னலாரின் நேசனாக மாறினேன். உலகத்தை புரட்டி போட்ட வாழ்க்கை. சங்கை மிக்கவர்களே, அருள் நிறைந்த ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ் உயர்த்துவதற்காக கொடுக்கிற ஒரு காலம் இருக்குமா, அது ரமலான் தான். பிரச்சனையை மன்னிக்கணுமா, ரமலான் தான். தேவைகளை கொடுக்கணுமா, ரமலான் தான். கஷ்டத்தை நீக்கணுமா, ரமலான். செழிப்பை தரணுமா, ரமலான். அல்லாஹ்வே கிடைக்கணுமா, ரமலான் தான். இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரமலான் ஒரு மனுஷனை அல்லாஹ் சிகரத்தோட வைக்கணும், உலகத்திலும் மறுமையிலும் என்று இருக்குமையானால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது என்னத்தை கொடுக்கிறான்? ஒரு ரமலானை கொடுத்தா போதும். ரஜபுல பரக்கத்து செய், பெருமானார் கேட்கிறாங்க. ஷாபானில் பரக்கத் செய், எல்லா வக்திலும் இமாம் துஆல சேர்ப்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ ரஜப் வ ஷாபான், அல்லாஹ் ரஜபில் பரக்கத் செய், ஷாபானில் பரக்கத் செய். ரமலான்ல பரக்கத் செய்ன்னு சொல்லணும் இல்ல, அந்த துஆ வேண்டியது இல்லை. அப்ப என்ன வேணும்? அல்லாஹுவே ரமலான்ல நீ பரக்கத்துலாம் எனக்கு முக்கியம் இல்லை, ரமலான நான் அடையும் வாய்ப்பை கொடுத்துரு. நான் ரமலான் அடையணும், ரமலான் கிடைக்கணும், கிடைச்சிச்சா எல்லாமே கிடைச்சிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ஒரு ரமலான் கிடைத்தால் நீங்கள் உலகத்திலேயே அருளாளர்களாக ஆக்கப்படுகிறீர்கள். வேலை இல்லையா, ரமலானை எதிர்பாருங்கள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தகுதியான காலம் ரமலான். ஏன்? ரமலானில் அல்லாஹ் இடத்தில் கையேந்தி, அல்லாஹ் என் பிரச்சனையை தீர்த்து விடு, வேலை வாய்ப்பை கொடுத்து விடு, நெருக்கடியை நீக்கி விடு, வியாதியை குணமாக்கி நீங்க கேட்டா ரமலானுடைய கிஃப்ட் என்ன தெரியுமா? கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற காலம் ரமலான். யாரு? நபிகள் நாயகம். என்ன கேட்டாலும் கிடைக்கும். சாபாக்கள் எழுதி வைப்பாங்க, வீட்டில் கஷ்டம் இருக்கு, தீரணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையணும், வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்கணும், இரவு தொழுகையில நிம்மதி கிடைக்கணும். எல்லாம் ஏங்க எழுதி வச்சிங்க? ரமலான் வருது, ரமலான்ல அல்லாட்ட என்னென்ன கேட்கணுங்கிற குறிப்பு வச்சிருக்கிறேன். ஏன்? ரமலான்ல கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான், ரமலானில் கேட்டால் கொடுப்பான் என்பதற்காக குறிப்பு எழுதி வைத்த மனிதர்கள் எங்கே? 6 மாசத்துக்கு முன்பு இருந்து ரமலானுக்கு தயாராகுவார்கள் சஹாபாக்கள் என்று ஒரு செய்தியை வரலாற்றினுடைய பேரின்பத்தை தந்த ஆசான்கள் எழுதுகிறார்கள். அப்படியானால் இன்னும் 4-5 நாள் இருக்குது. அல்லாட்ட ஒரே ஒரு துவா தான், நாங்க எல்லாரும் ரமலானை அடைய செய்வாயாக. ஒரு வீட்டில் ஒருவர் கூட நோன்பு விடக்கூடாது, ஒருவர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்? நோன்புக்கு நிகர் உண்டா? உண்டா? சர்க்கார் இடத்தில் வருகிறார் அபு உமாமத்துல் பாஹிலி, யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில போருக்கெல்லாம் போய் நிறைய யுத்த களத்தில் வெற்றி பெற்று செழிப்பாயிட்டார்.
கடைசி காலம். அவர் சொல்றார், எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஏதாவது ஒரு வாழ்க்கையை கொடுங்க, அந்த வாழ்க்கையை நான் எடுக்கணும், எடுத்துட்டா நிம்மதியாகணும், இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நான் ஜெயிக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? 2 உலகத்திலையும் ஜெயிக்கணும், 2 உலகத்திலையும் ஜொலிக்கணும். என்னப்பா அவர் எப்படி இருந்தார்? அவரை மாதிரிலாம் வாழ முடியாது, மக்கள் சொல்லணும், மலக்குகள் சொல்லணும். அவரை மாதிரி யாரும் இந்த மறுமைக்கு வந்ததில்லை, கோடி கோடியா கொண்டு வந்திருக்கிறார். இங்கிருந்து போற போது மலக்குகள் பாராட்டணும், இங்கு வாழ்கிற போது மக்கள் பாராட்டணும். அந்த நசீப் அல்லாஹ் எல்லாருக்கும் தருவானாக. இது ஒரு அருமையான வாழ்க்கைங்கிறேன். இதுல மட்டும் 2 விஷயத்தை மட்டும் பேணுங்க. எப்போதும் வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள், வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள். அது அனுமதியே இல்லை. நம்ம நினைச்ச பொண்ணு கிடைக்கல, நினைச்ச வேலை கிடைக்கல, நினைச்ச காரியம் நடக்கல, என்ன வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையை வெறுக்கிறீர்களா? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. வாழ்க்கைங்கிறது கிஃப்ட், யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. என் மனைவி மீது எனக்கு உயிரே இருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கையை கொடுக்க முடியுமான? முடியாது. எனக்காக என் மனைவி எவ்வளவோ செய்வாள், அவள் வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? இமாம் கஸ்ஸாலி அறிவுலகத்தின் மேதை சொன்னார், வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கிற ஒவ்வொரு வினாடியும் எப்படிப்பட்ட வினாடி தெரியுமா? சில வினாடிய கோல்டு வினாடி என்பார்கள். சில வினாடிய டாக்டர் சொல்வா, கோல்டு வினாடி நீங்க கொண்டு வந்தீங்களே கரெக்டான நேரம், கரெக்டா அந்த பக்கவாதம் வர்ற டைம் கரெக்டா வந்தீங்க, சரியாக்கிட்டோம், அது கோல்டு வினாடி. அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த 24 hour வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும், அத்தனை வினாடியும் கோல்டு வினாடிகள். எந்த ஒரு வினாடியும் வீணாகி விடக்கூடாது, எந்த ஒரு நிமிடமும் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது, எந்த ஒரு நிமிடமும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை விட்டுட்டு வேற வாழ்க்கையெல்லாம் தேடிடக்கூடாது. கஷ்டம் வந்துச்சா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பாருங்க, சந்தோஷம் வந்துச்சா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பாருங்க. ஏன்? அவர்கள் திறந்த புத்தகம். நான் வாழ்றதுக்கு என்று ரோல் மாடல் வேண்டாமா? நானாக வாழ்றதா? வஅலமு அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. என் ஹபீபை பாருங்கள், அழகிய முன்மாதிரி அங்கே உங்களுக்கு இருக்கிறது. அவங்க வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. நான் என் மனைவிட்ட எப்படி பேசணும் பெருமானார் முன்மாதிரி. பெருமானார் சொன்னாங்க, என் மனைவிகள்கிட்ட போய் கேளுங்க, நான் ஒரு நல்ல கணவனா வாழ்ந்திருக்கிறேன், அவங்க எல்லாரும் என்ன நல்லவன் சொல்லுவாங்க. நான் கூட எங்கள் வீட்டில் கேட்க பயமா இருக்குது, ஏமா நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். அந்த அம்மா ஏதாச்சும் மாற்றி சொல்லிடுமோ? எல்லாட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம், ஒய்ஃப்ட்ட அவ்வளோ சீக்கிரமாக நல்ல பேர் வாங்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமான நிலை. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், வான ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் எல்லாம் என் மனைவியர்களுக்கு நல்ல கணவன் நான். அங்கதான் ஜொலிக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க பாதை எங்கெல்லாம் நின்றார்களோ, வியாபாரமா, பொருளாதாரமா, சமூகவியலா, வாழ்வியலா, குடும்பவியலா, அத்தனையிலும் சிகரம் தொட்ட ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னா, உன் லைஃபை பூரா அங்க போய் பாரு, அதை வச்சு நீ உன்னை வாழ பழகு, அதை வச்சு வாழு. கஷ்டம் வந்துச்சா ரசூல் எப்படி, இன்பமா ரசூல் எப்படி, அதான வாழ்க்கை. நானாக வாழ்வதா வாழ்க்கை? நானாக உன்னை ஜூஸ் பண்றது என்ன வாழ்க்கை? வெறுத்து போறதா? வெறுக்காதீர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு 2 பிடிக்காது. ஒன்னு, நம் வாழ்க்கையை நம்ம வெறுக்க கூடாது, வாழ்க்கை அலுப்பு தட்டக்கூடாது. ஏன்? அல்லாஹ் கொடுக்கும் அருட்கொடைகளில் எல்லாம் மிகச்சிறந்த அருட்கொடை பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்கும் கிஃப்ட்டுகளில் எல்லாம் மிகச்சிறந்த கிஃப்ட் தூளுல் உமுர். பெருமானார் சொன்ன வார்த்தை, நீண்ட ஆயுள் வாழ்வது. எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. டைம் ஆயிட்டா நேரம் முடிஞ்சிட்டுனா முடிச்சிடுறது தான். நீண்ட ஆயுள், பெருமானார் சொன்ன அஃதலு ஸஆதா, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுள் வாழ்கிற பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு நிமிஷம் வாழ்றேன்னா அந்த ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் எத்தனையோ உயர்ந்த நசீபை நமக்கு கொடுத்துருவான். அந்த நசீபை கொண்டு துன்யாவும் நல்லா இருக்கும், என் பிள்ளையும் நல்லா இருப்பாங்க, என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தை கொண்டு என் சொர்க்கமும் தீர்மானிக்கப்பட்டுடும். வாழ்வதை விட பாக்கியம் உண்டா? எனவே வாழுங்கள், வாழ்க்கை அலுப்பு தட்ட வேண்டாம். 2வது மிக முக்கியமானது, எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலிலும் அல்லாஹ்வை குறை சொல்லி விடாதீர்கள். அல்லாஹ் இப்படி நடந்துட்டானே,
பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு நல்லா இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படுறேன், என் அண்ணனை பாருங்க செழிப்பா இருக்கிறான், என்னையே இப்படி வச்சிருக்கான். அல்லாவை குறைபடாதீர்கள். நீங்கள் குறைபடும் இடத்தில் அல்லாஹ் இல்லை. நீங்கள் குறைபடும் இடத்தில் அல்லாஹ் இல்லை. அவன் நிறைவானவன், நிறைவை நாடுகிறான். உன்னையும் நிறைவடுத்த நினைக்கிறான். உன்னை நிறைவடுத்த நினைப்பவனை குறை காணலாமா என்று கேட்கிறார்கள். அதனால வாழ்க்கை எப்போதும் வெறுக்க வேண்டாம். அல்லாவை குறை சொல்லாதீர்கள். நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று உன் தாய் ஆசைப்படுவதை விட, உன் தந்தை ஆசைப்படுவதை விட, உங்க ஒய்ஃப் ஆசைப்படுறதை விட, உன் பிள்ளைகளும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆசைப்படுறதை விட, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுகிற முதல் இடத்தில் அல்லாவே இருக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணும்? அவனை அறியணும், அவ்வளவுதான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒரு செழிப்பான வாழ்க்கையை தருவானாக, செழிமையான வாழ்க்கையை தருவானாக, பொலிவான வாழ்க்கையை தருவானாக. வீட்டில் எல்லா நிலையிலும் ஹாப்பியாக வாழச் செய்வானாக. கவலை, கஷ்டம், மன உளைச்சல் எல்லாத்தையும் போக்குவானாக. எப்பவும் ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக அவனை நினைத்து நினைத்து வாழச் செய்வானாக. துன்பங்களை துடைத்தெடுப்பானாக, சூழ்ச்சிகளை நீக்குவானாக, செய்வினைகளை விட்டும் பாதுகாப்பானாக, எதிரிகளில் இருந்து பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்களை விட்டும் பாதுகாப்பானாக, கண்திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பானாக. நம்ம பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பேரன் பேத்திகளின் ஹயாத்திலும் பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில் பறக்க செய்வானாக, ஈமானில் பறக்க செய்வானாக, அமலில் பறக்க செய்வானாக, ரிசுக்கிலே பறக்க செய்வானாக. நம்ம பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. எங்க எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில நிம்மதி இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, சண்டையாக இருக்குமோ, அங்கே அல்லாஹ் சந்தோஷத்தின் வாசலை திறந்து வைப்பானாக. எந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடுறாங்களோ அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காதுங்கிறாங்க. நம்ம வீடு சண்டை இல்லாத வீடாக்கி வைப்பானாக. எந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இல்லையோ அன்னலாரின் பாதையில் நின்று அன்பு தழும்பி வாழ செய்வானாக. இன்னைக்கே சரியாயிரணும். மனைவியோட கொஞ்சம் கஷ்டமா நடந்து இன்னைக்கு போகணும். ஏமா சீதேவி மன்னிச்சுக்கம்மா, இது வரைக்கும் தப்பா நடந்துட்டேன், இனி நம்ம லைஃபை நல்லா ஆக்கிடுவோம். மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா? நம்ம இமேஜ் எங்க? அங்கதான் உன் இமேஜ் உயருது. நீ மன்னிப்பு கேட்கிற பாரு, அங்க உன் இமேஜ் உயருது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மௌத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. வறுமை, தரித்திரம், யாரிடத்திலேயாவது போய் கஷ்டத்தை சொல்லும் அவன் நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. கடனாளியாகி விடாமல் பாதுகாப்பானாக. ரமலானை அடைந்து ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் இனிமையாக, சுகமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக அல்லாஹ்வையே அடைகிற நசீபை வழங்குவானாக. எந்த ஒரு நோன்புக்கும் தடை வராமல் பாதுகாப்பானாக. சுகத்தை வழங்குவானாக. நம்ம வீட்டு பெண்களுக்கும் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து பரக்கத்தும் இந்த சிறப்பான நாட்டின் ஒளிமயமான நமது மஸ்ஜித் அப்துல் கஃபூர் இது கியாமத் வரைக்கும் இதன் பொலிவை பாதுகாப்பானாக. இங்கே நிர்வாகம் செய்கின்ற அத்தனை பேர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இங்கே வந்து இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களையும் என்னையும் அல்லாஹ் மறப்பதில்லை, அவனை மறக்காமல் நாம் வாழச் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன். ஹபீபல்லாஹ்